Experience your dream retirement life for a day. தமிழ்நாட்டில் காவிரி டெல்டாவில் 12 லட்சம் ஏக்கரில் சென்ற ஆண்டு சம்பா தாளடி பயிர்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில். இந்த மாவட்டங்களில் ஆகஸ்ட் 7ஆம் தேதியே ஜனவரி மாதம் 27ஆம் தேதி 28ஆம் தேதி மூட வேண்டிய மேட்டூர் அணை ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதியே மூடிட்டாங்க. வடகிழக்கு பருவமழை பெய்யும் சொல்லி தான் நேரடி தப்பு செய்ய சொன்னாங்க. 5000 கோடியே பேரிடர் இழப்புக்காக இந்த காப்பீட்டு திட்டத்துக்காக தமிழ்நாடு அரசு, மத்திய அரசு, விவசாயிகள் பங்களிப்போட 5000 கோடி செலுத்திருக்காங்க. ₹1 கூட இன்னும் கொடுக்கலையே. வெறும் 23 கோடி 25 கோடியை ஒதுக்கிட்டு கிட்டத்தட்ட 4900 கோடியை அபகரிக்கிறதுக்கு இங்க துணை போறீங்கன்னா அப்ப அவங்களோட உங்களோட கூட்டு ஒப்பந்தம் இருக்கா? காப்பீட்டு நிறுவனங்களோட விவசாயிகள், நான் நேரடியா தலைமைச் செயலாளர்கிட்ட சொல்றேன், வேளாண் துறை செயலாளர்கிட்ட சொல்றேன். ஏற்கனவே 2018 இப்படி பாதிப்பு வந்து இழப்பீட்டை குறைச்ச போது அன்னைக்கு இருந்த துறை செயலாளர் அழைத்து பேசி அங்கே ஒப்பந்தம் எடுத்து உரிய இழப்பீட மறு ஆய்வு மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் பேரிடர் மேலாண்மை குழு கூடி மறு ஆய்வு செஞ்சு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளவு மழை அடைவு, மேட்டூர் அணையில் தண்ணீர் இருப்பு என்னன்னு கணக்கெடுத்து மறு இழப்பீட கொடுக்கணும்னு உத்தரவு போட்டாங்க. மத்திய அரசு அதை ஏத்துக்கிட்டு இழப்பீடு வழங்கினுச்சு. நான் கேட்கிறேன், இன்னைக்கு எதுவும் கண்மூடி வித்தையா? நான் இவ்வளவு விவரங்கள் சொல்றேன்ல, ஏன் தமிழ்நாடு வேளாண் துறை பேச மறுப்பதனுடைய மர்மம் என்ன? வேளாண் துறை அமைச்சர் விவசாயிகளுக்கா இருக்காரா? நான் கேட்கறது, முதலமைச்சர் ஒரு நிதியை கொடுக்குறீங்க, நீங்க நிதி சுமை. பிரதமர்கிட்ட போய் முதலமைச்சர் எங்க நிதி கஜானா காலி, தமிழ்நாட்டில் சம்பளம் போறது கூட வழி இல்ல, ஒப்புதல் கொடுத்த முதலமைச்சர் 5000 கோடியை காப்பீட்டு நிறுவனத்துக்கே மறைமுகம் கொடுக்கிற விவசாயத்தை நேரடியாக கொடுத்துட்டு போயிடலாமே. உங்களுக்கெல்லாம் சம்பளம் போட பணம் இல்லைங்க. நீங்க போன வருஷம் குருவைக்கு 80 கோடி கொடுத்தாங்களா நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு? குருவைக்கு வேற எங்கேயுமே இல்லன்னு 80 கோடி ஒதுக்குனாங்க. இன்னைய வரையிலும் அந்த தொகை கொடுக்கப்படல. டெல்டா விவசாயிகளுக்கு எவ்வளவு பேருக்கு இன்சூரன்ஸ் காப்பீடு தொகை வழங்கணும்? டெல்டா விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 3000 கோடி 4000 கோடி இன்னைக்கு பிரீமிய தொகையா வழங்கணும். கிட்டத்தட்ட 50 லட்சம் விவசாயிகள் பயன்பெறணும். ஆனா எந்த பயனுமே இல்லாம வெறும் பட்டியலை வெளியிட்டு இருக்கு. நான் கேட்கிறேன், நீங்க காப்பீட்டு நிறுவனம் அடுத்த சம்பாவுக்கு நீங்க தமிழ்நாடு அரசு 80 கோடி விடுவிச்சீங்கல்ல, போன வருஷம் சொன்னீங்கல்ல, அரசாணை போட்டீங்கல்ல, குருவை இழந்தாங்க 80,000 ஏக்கர். முதலமைச்சர் இங்க வந்து தங்கியிருந்தார். அவர் பார்த்துட்டு தான் அந்த 80 கோடியை ஒதுக்கீடு பண்ணாரு. இன்னை வரைக்கும் ₹1 அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு போயிருக்கா? நான் சொல்றது வெளி விவசாயிகளை கேட்க வேண்டாம், அவரே போன் போட்டு அவங்க ஊர்ல இருக்க திருக்கோயில கேட்க சொல்லுங்க, யாருக்காவது வந்திருக்கான்னு. அந்த ஊர்ல போன வருஷம் விவசாயி மயங்குழுதி செத்தாரு, நீங்க எல்லாம் போய் அஞ்சலி செலுத்தினீங்கல்ல. அந்த குடும்பத்துக்கு 80 கோடி அறிவிச்ச அரசாங்கம் ஒரு 1000 ரூபாய பாதிப்பு கொடுத்திருக்கான்னு கேளுங்க. அரசுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அதை சொல்லுங்க. நான் சொல்றது இவ்வளவு அரசாங்கத்து ஏன் கைகோர்த்து காப்பீட்டு நிறுவனங்களுக்கு விவசாயிகள் பேர்ல 5000 கோடியை கொடுக்கிற நீங்க இந்த காப்பீட்டு நிறுவனங்களை அழைத்து விவசாயிகளை வச்சு பேசி உரிய அதிகாரிகளையும் வச்சு பேசி இதை மறுமதிப்பீடு செய்யறதுக்கான அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்கு இருக்குங்க. காப்பீட்டு நிறுவனத்துக்கான நிதி தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செஞ்சாலும் மத்திய அரசு ஒதுக்கீடு செய்யற நிதியும் தேசிய பேரிடர் மேலாண்மை நிதி. தேசிய பேரிடர் மேலாண்மை நிதிக்கான இழப்பை நிர்ணயம் செய்கிற அதிகாரம் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான பேரிடர் மேலாண்மை குழுவுக்கு இருக்கிறது. அந்த குழு தான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் என்ன இழப்பு என்பதை நிர்ணயம் செய்ய வேண்டும். இப்பொழுது காப்பீட்டு நிறுவனங்கள் தவறான பட்டியலை வெளியிட்டிருக்குமேயானால் தமிழ்நாடு அரசு எங்களை வைத்து இந்த சாலமறியல் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஆகவே உண்மையான கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று எங்கள் கோரிக்கையை ஏற்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு கடிதம் எழுதி உடனடியாக மாவட்ட ஆட்சியர் பேரிடர் மேலாண்மை குழுவை கூட்டி சென்ற ஆண்டு வடகிழக்கு பருவமழை எந்த அளவில் பெய்தது, மேட்டூர் அணையை எந்த அளவிற்கு தண்ணீர் இருந்தது, என்றைக்கு அணை மூடப்பட்டது, இந்த விவசாயம் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டது என்பதை நிர்ணயம் செய்து உரிய இழப்பீடை பெற்றுத்தர வேண்டியதுதான் மாநில அரசு. அதை வலியுறுத்தி தான் 15 தினங்களுக்கு முன்னதாகவே இந்த சாலைமறியல் போராட்டத்தை நாங்கள் டெல்டா முழுமையில் அறிவித்தோம். தினந்தோறும் தலைமைச் செயலாளர், வேளாண் துறை செயலாளருக்கு இந்த போராட்ட தீவிரம் கொடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். நேரடியாகவே 3 முறை பேசியிருக்கிறார் வேளாண் துறை செயலாளர். இதை எப்படி ஈடு செய்வது, எப்படி முடிவு கொண்டு வருவது என்று. ஏன் வேளாண் துறை அமைச்சர் இந்த பேச்சுவார்த்தைக்கு அனுமதி மறுப்பதனுடைய மர்மம் என்ன? அப்படி என்றால் காப்பீட்டு நிறுவனங்களோடு வேளாண்மை துறை விவசாயிகள் வேறு கூட்டு கொள்ளையடிக்கிறதா என்று விவசாயிகள் கேட்கிறார்கள்.